தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவுடன் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 21 இறைவார்த்தைகள் 20-28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்து விட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும், நகரத்தில் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும், நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வர வேண்டாம். ஏலவை பழிவாங்கும் நாட்கள். அப்போது மறைவில் யாவும் நிறைவேறும். அந்நாட்கள் கருவுற்றிருப்போர், பாலுற்றுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம். ஏனைய மன்னர்கள் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுள் சினமும் வரும். அவர்கள் கூறான வாளால் வீழ்த்தப்படுவார்கள். எல்லா நாடுகளுக்கும் சிறைப்பிடித்து செல்லப்படுவார்கள். பிற இனத்தால் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் அவர்கள் அழிக்கப்படும். மேலும் கதிரவனில் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்கள் இனங்கள் கடல் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலகி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என மனிதர் அச்சத்தினால் மயக்கம் வருவர். ஏனைய வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் ஆட்சியோடும் மாநிலமகன் மேகல் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நெல்லுங்கள், ஏன் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நவம்பர் மாதத்துடைய இந்த கடைசி இந்த வியாழக்கிழமையிலே குழந்தை இயேசுவை தேடி வந்து ஜெபிக்கின்ற, குழந்தை இயேசுவுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வல்லமையை கொடுக்கின்றார். நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது என்று சொல்கின்றார். மிகுந்த வல்லமையோடும் ஆட்சியோடும் ஆண்டவர் வருவார். ஆண்டவர் இரண்டாமுடைய அந்த வருகையை குறித்து லூக்கா இந்த நற்செய்தியாளர் அருமையாக இதை குறிப்பிடுகின்றார். இந்த நவம்பர் மாதத்தில் இந்த 27ஆம் நாளைய இன்று தாயாம் திருவையானது பிரான்சிஸ்கோ அண்டோனி என்ற பிரான்சிஸ்கன் சபை துறவியை நினைவு கூர்ந்தது. இவர் தன்னுடைய வாழ்விலே 18ஆம் நூற்றாண்டிலே இத்தாலிய தேசத்திலே ஆண்டோடைய அன்பு குரலை அறிந்தவராக தன் வாழ்நாள் முழுமையாய் அந்த ஒரு துறவர வாழ்விலே வாழ்ந்து பிரான்சிஸ் அசிசியாரை பின்பற்றி நடந்து எளிமையிலும் தன்னுடைய வாழ்வு முழுமையாய் கடவுளுடைய அன்புக்கு சார்ந்து பகிர்ந்திருக்கின்றார். பல பணிகளை துறவர வாழ்விலை செய்திருக்கின்றார். அத்தகைய இந்த புனிதனுடைய இந்த வல்லமையை பார்க்கிற பொழுது இன்றும் அநேக பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் பல பணிகளை இந்த திருவையில் ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய முதல் வாசகத்திலே தானியேல் அந்த சிங்க கோயிலிருந்து தப்பிக்கப்பட்ட அந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். காரணம், ஒவ்வொரு நாளும் 3 வேளை தானியேல் ஜெபித்தார், கடவுளை உறுதியாக நம்பினார். அதாவது தாரியேசு மன்னன் கலங்குகின்றான். இந்த சிங்க கோயிலே இந்த தானியேல் இருக்கிற பொழுது என்ன நடந்து நேரிடுமோ என்று அவர் உண்ணவில்லை, களியாட்டத்தில் ஈடுபடவில்லை, அவர் நல்ல உறக்கம் வரவில்லை. காலையில் எழுந்து வந்த பிறகு பார்க்கிற பொழுது தானியேல் அந்த சிங்க கோயிலே எந்த ஒரு பாதிப்பில்லாமல் அப்படியே நலமோடு இருக்கிறார். ஆச்சரியப்படுகிறார் தாரியேசு மன்னன். அது சிங்கம் என எதுவும் செய்யவில்லை, நான் குற்றமற்ற, ஆண்டவர் முன்னிலையில் நான் குற்றமற்றவன், அரசு முன்னிலையிலும் நான் குற்றமற்றவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தானியேல் நீதியோடும் நேர்மையோடும் வாழ்ந்தார். கடவுள் அவரை சிங்க கோயிலிருந்து அவரை தப்பி வைக்கின்றார், காப்பாற்றுகின்றார். கடவுளை உறுதியாக நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் எந்தவித குளறுபடியும் இல்லை. இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். இயேசு உலகத்தினுடைய இந்த முடிவை பற்றி, உலகத்தினுடைய இறுதி நாட்கள் எப்படி இருக்கும், இதைத்தான் இந்த வாரம் முழுமையாய் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்குமே ஒரு எச்சரிக்கை கொடுத்து கொண்டு இருக்க. இறுதி காலம் பற்றிய ஒரு விழிப்புணர்வு எப்படி இருக்கும், கடல் கொந்தளிப்பு இருக்கும். இன்னைக்கு பார்க்கிறோம் இந்தோனேசியாவிலே நிலநடுக்கம். இந்த ஒரு வார காலமாக பார்க்கிற பொழுது எங்கும் மழை வெள்ளம், எங்கு பார்த்தாலும் பாதிப்புகள், எங்கு பார்த்தாலும் சூறாவளி காற்று, மக்கள் அச்சமுறுகிறார்கள். உலகத்தின் முடிவாக இருக்குமோ என்று ஏங்கி கலந்து நின்றார்கள். 2000 சொன்னார்கள் உலக முடியும் என்று, அதன் பிறகு 2020 என்று சொன்னார்கள். இப்பொழுது 2025 நிறைவேறப் போகிறது. இருந்தும் எப்பொழுது இந்த முடிவு வரும் என்று காத்து கொண்டிருக்கிறோம், அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். இயற்கையின் பேரிடர்களால், இயற்கையினுடைய அழிவுகளால் இன்றைக்கு மனிதனுடைய உள்ளம் இன்றைக்கு பதைபதைத்துக் கொண்டிருக்கிறது. காரணம், அன்றாட வாழ்க்கை இன்றைக்கு ஸ்தம்பித்து போய்விட்டது. இதைத்தான் இன்றைக்கு பார்க்கிறோம். இதை நான் இந்த காலகட்டங்களிலே இது உலகத்தினுடைய முடிவாக இருக்குமோ என்று கலந்துகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், இதோ மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மாணவர்கள் மேகல் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருது என்று சொல்லுகிறார். ஆக இந்த வியாழக்கிழமையிலே குழந்தை இயேசுவை தேடி வந்திருக்கிற உள்ளங்களிலே நாம் கலங்க வேண்டாம், நாம் அச்சமுற வேண்டாம், நாம் திகழ வேண்டாம். எல்லாம் நிகழத்தான் நடக்கும். ஆனால் நம்முடைய வாழ்வில் இயேசுவை நாம் பற்றி கொள்ள வேண்டும், ஆண்டவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். தானியேல் சிக்கன ஆண்டவரை பிடித்துக் கொண்டது போல இன்றைய நம்முடைய வாழ்க்கையிலும்
நாம் கடவுள் கொடுத்த அந்த நியமங்களை, கடவுள் கொடுத்த அந்த நடைமுறைகளை, வாழ்க்கை முறைகளை நாம் நேர்மையாக பின்பற்றுகிற பொழுது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார் என்ற நம்பிக்கையை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு கொடுக்கின்றார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த வியாழக்கிழமையில இந்த யூடியூபில் ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் பல்வேறு கவலைகள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் மத்தியிலே உம்முடைய இறை நம்பிக்கையோடு வேண்டுகிற ஒவ்வொருவருக்கும் அஞ்சாதே, கலங்காதே, பயப்படாதே, நான் என்னோடு இருக்கிறேன் நம்முடைய வாக்குத்தத்தம் ஒவ்வொருவருக்கும் புதிய வாழ்வை கொடுக்கும்படியாக நீங்கள் தலை நிமிர்ந்து நெல்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது என்று நம்முடைய அந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குமே நலம் நிறைந்த வார்த்தைகளாக, குணமளிக்கின்ற வார்த்தைகளாக, நேர்மையோடும் நீதியோடும் நடக்கக்கூடிய மக்களாக, உங்களுடைய சீடர்களாக வாழக்கூடிய பண்புகளை ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் நாளை கொடுக்கும்படியாக கவலைகளோடு இருப்பவர் குழந்தை இயேசுடைய நம்பிக்கையோடு ஜபிக்கூடிய உள்ளங்கள் இந்த நாள் முதன்மையாய் உங்களிடத்தில் வேண்டுகின்ற பல்வேறு மன்றாட்டுகள் நிச்சயம் நீர் நடத்தி கொடுப்பீர் என்பதிலே அச்சமுறாமல், கலக்கமுறாமல் நிறைவோடு வாழக்கூடிய நல்ல பண்பையும் பக்குவமான சிந்தனைகளையும் நிறைவாய் கொடுத்து உங்களுடைய பாதுகாப்பிலே, உங்களுடைய அரவணைப்பிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் வழிநடத்தும்படி இந்த நாள் ஒரு இனிய நாளாக ஒவ்வொரு கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.